குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 10th சாப்டர் அமுத சுரபி தொடர்ச்சி. கல்வி, விவசாயம், மார்க்கெட், நட்பு, ஸ்தாபனம் போன்ற வாழ்க்கையின் குறுகளுக்கெல்லாம் சில நேரங்களில் அமுத சுரபியின் அம்சம் ஏற்படுவதுண்டு. பல உதாரணங்கள் மூலமாக அவற்றை விளக்கலாம். அதை தவிர்த்து அன்னையின் ஒளியால் மனிதன் தன்னை எப்படி அமுத சுரபியாக மாற்றிக்கொள்கிறான் என்பதை மட்டும் கவனிப்போம். பொதுவாக சொன்னால், பக்தி சிரத்தையுடன் அன்னையை தெய்வமாக வணங்கும் ஒருவர் நல்லவர், சிறப்பானவர் என்ற விளக்கத்திற்கு உரியவரானால் அவரது வாழ்க்கையில் மேற்சொல்லியது போன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி காணலாம். சாதாரண வாழ்க்கையில் சிறப்பானவை என கருதக்கூடியவை அவரது வாழ்வில் நிறைந்திருக்கும். உடலால் செய்வது உழைப்பு. அதற்கு ஆர்வமும் அறிவும் துணை நிற்காவிட்டால் உழைப்புக்கு பலனாக ஊதியம் கிடைக்கும். அந்த திறமை மட்டும் உள்ளவன் கூலி வேலைதான் செய்ய முடியும். ஆர்வத்தோடு உழைப்பவனுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். அவன் தலைவனாகிறான். தலைவனானாலும் அவனுக்கு தெளிவு இருக்காது. திறமை மட்டுமே மிஞ்சி நிற்கும். ஆர்வத்தோடு உழைப்பவனுக்கு அறிவு தெளிவாக இருந்தால் அவனால் பல தலைவர்களை கட்டுப்படுத்த முடியும். தலைவனுக்கு மனிதன் கட்டுப்படுவதைப் போல் அறிவுள்ள ஒருவனுக்கு பல தலைவர்கள் அடங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களே அரசியல், தொழில் முதலிய துறைகளில் முன்னோடியாக நிற்பார்கள். அந்த அறிவும் லட்சியத்தை கட்டுப்படுமேயானால் சுதந்திரம் இயக்கம் போன்ற பெரிய இயக்கங்களை நடத்தும் தலைவர்களாவார்கள். ஆர்வம் நிறைந்த உழைப்பை லட்சிய அறிவுக்கு உட்படுத்தி செயலாற்றும் பெருமக்கள் ஆத்ம விளக்கம் பெற்றவர்களானால் அவர்களால் உலகில் சாதிக்க முடியாது என்று ஒன்றில்லை. பொதுவாக அப்படிப்பட்டவர்கள் வாழ்வை விட்டு விலகி அக வாழ்க்கையில் ஈடுபட்டு தவம் போன்ற நிலையில் இருக்க பிரியப்படுவார்கள். உலக மக்களிடையேயுள்ள நிலைகளின் தரத்தை அடுத்தடுத்து பார்ப்போம். இதற்கும் மேலே ஒரு கட்டம் உண்டு. ஆத்ம விளக்கம் பெற்றவர்கள் தாம் பெற்ற ஜோதியை உலகுக்கு கொடுக்க தன் அறிவை கருவியாக்கி எழுத்தையோ இலக்கியத்தையோ படைத்தால் உபநிஷதம் போன்றவை உற்பத்தியாகின்றன. தம் ஆத்ம பலனை வாழ்வில் செய்யலாம் விளக்கம் பெற அவர் விழைந்தால் கிருஷ்ண பரமாத்மாவை போல் போர்க்களத்தினிடையே நின்று கீதோபதேசம் செய்து 56 தேச மன்னர்களிடையே தர்மத்தை நிலைநிறுத்த பாடுபடுகின்றவர் ஆவார். ஆத்மா பெற்ற விளக்கத்தை உடலின் அணுக்கள் பெற்று அவை வாழ்வின் அஸ்திவாரமாக வேண்டுமென விழைந்தால் உடலின் அணுக்கள் பொன்னொழியால் மிளிர்ந்து உலகத்தின் இருளையும் பொய்மையையும் கரைக்க முற்படும். அதுவே பூர்ண யோகத்தின் பாதை. அன்னை வந்தடைந்த அன்பன் தன் வாழ்வு தன் கையில் இல்லை, பிரச்சனையால் நிறைந்தது என உணர்ந்த நிலையில் அவன் உள்ளுணர்வில் ஏற்றுக்கொண்ட அன்னை அவனது பக்குவத்திற்கு ஏற்ப செயல்படுகிறார். அன்னை ஏற்றுக்கொண்ட அளவில் பக்தனுடைய வாழ்க்கை விளக்கம் பெறுகிறது. அவனது உடல் சிறு ஊற்று, வாழ்வு அதைவிட பெரியது, மனம் உயர்ந்தது, ஆத்மா சிகரமானது.